இணைப்பு பாட பயிற்சி. பாடம் அறிவியல். வகுப்பு 6. நாள் 5 மற்றும் 6. பக்கம் எண் 25 முதல் 30 வரை. அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வீட்டில் உங்களுடைய பெற்றோர்களோட பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லோரும் தயார் நிலையில் இருக்கீங்களா? உங்களுடைய நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு உக்காந்துக்கோங்க. நாம் இன்னைக்கு அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்னும் தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அறிவியல் என்றாலே ஆனந்தம், ஆனந்தம் தானே? இப்போ நாம் இந்த பாடத்தை பார்த்த பிறகு நீங்கள் ஆனந்தம் அடைகிறீர்களா இல்லையா என்றது பார்க்கலாம். சரியா? ரைட். இப்போ ஆற்றல் பாடத்துடைய கற்றல் என்னன்றது நாம் பார்க்க போகிறோம். சரியா? ஆற்றலின் பல்வேறு வகைகளை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல், அன்றாட வாழ்வில் காணப்படும் ஆற்றல், மாற்றங்களை விளக்குதல், ஆற்றல் மாறா விதியை புரிந்து கொள்ளுதல், ஆற்றலின் பயன்பாட்டை பட்டியலிடுதல், இவற்றை பற்றியெல்லாம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? தயாராக இருக்கீங்களா? ரைட். இந்த படத்தை நல்லா பாருங்க. இந்த படத்தை நல்லா பார்க்கும்போது இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆற்றல்கள்லாம் தெரிகிறது? முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். முதல் என்ன? வாகனத்தை ஓட்டுவதற்கு. என்ன வாகனத்தை ஓட்டுவதற்கு என்பது? வெரி குட், எஸ், கரெக்ட், இயக்க ஆற்றல். ரைட். இரண்டாவது படத்தை சொல்லுங்க பார்க்கலாம். துணிகளை உலர வைப்பதற்கு. துணிகளை உலர வைப்பதற்கு என்ன வரும்? சூரிய ஆற்றல். வெரி குட், சூர்யா, கரெக்டா சொல்ல, சூரிய ஆற்றல். வெரி குட். அடுத்ததாக மூன்றாவது படத்தை பாருங்க. சமைப்பதற்கு. சமைப்பதற்கு என்ன வகையான ஆற்றல்? வெப்ப ஆற்றல். வெரி குட், கரெக்டா சொன்ன, வெப்ப ஆற்றல் என்று. ரைட். இப்போ இந்த கடைசி படத்தை பாருங்க. கடைசி படத்தில் என்ன இருக்கு? கணினியில் வேலை செய்வதற்கு. கணினியில் வேலை செய்வதற்கு என்ன வகையான ஆற்றல் தேவைப்படுகிறது? மின் ஆற்றல். எஸ், வெரி குட். இப்போ அடுத்ததாக நாம எல்லா வகையான ஆற்றல் பத்தி சொல்லுங்க. ஆற்றல் என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். ஆற்றல் என்றால் என்ன? வேலை செய்ய தேவைப்படும் திறனே ஆற்றல் எனப்படும். இல்லையா? நாம் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்திற்கும் நாம் வேலை செய்ய தேவைப்படும் திறனே ஆற்றல் எனப்படும். இந்த ஆற்றலினுடைய அலகு என்ன? ஜூல். வெரி குட். ஆற்றலினுடைய அலகு ஜூல். இப்போ இந்த ஆற்றலினுடைய வகைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். ஆற்றலினுடைய வகைகள் பல்வேறு வகைகள் இருக்கு இல்லையா? அதுல எத்தனை வகைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆற்றல்? காற்று ஆற்றல். வெரி குட், காற்று ஆற்றல். அடுத்தது இயந்திர ஆற்றல், வெப்ப ஆற்றல். வெரி குட், வெரி குட். இப்பதாங்க நம்ம பார்த்தோம். வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல். வெரி குட், ஒளி ஆற்றல். மின் ஆற்றல். வெரி குட். இன்னும் வேற ஏதாச்சும் ஆற்றல்? வேதி ஆற்றல். வேதி ஆற்றல். ஸோ இப்படி ஆற்றல் பல்வேறு வகைகள் இருக்குது. பல வகைகளில் ஆற்றல்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனாக்க நாம் பார்த்தோன்னா வேலை செய்வதற்கு நம்மளுக்கு தேவையான ஆற்றல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எங்கேருந்து ஆற்றல் பெறுகிறோம்? நாம் செய்கிற வேலைக்கு நாம் எங்கேருந்து ஆற்றல் பெறுகிறோம்? வெரி குட், நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து நம்மளுக்கு தேவையான ஆற்றல் பெறப்படுகிறது. இதே போன்றுதான் பல்வேறு இயக்கங்களுக்கு பல்வேறு வகையான ஆற்றல்கள் தேவைப்படுகிறது. அதில் இப்போ நம்ம ஒரு சில ஆற்றல்களை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாமா? ஆற்றல் அழிவின்மை விதி என்றால் என்ன? எனக்கு தெரியுமா? சொல்லலாமா? ஆற்றல் அழிவின்மை விதி என்பது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாறுகிறது. இதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. இப்போ இந்த படத்தை நல்லா பாருங்க. இந்த ஆற்றல் அழிவின்மை படத்தை நல்லா பார்க்குறீங்க. இதுல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது? என்னென்ன ஆற்றல் எந்தெந்த வகையா மாற்றம் அடைகிறதுன்னு சொல்ல முடியுமா? நல்லா பாருங்க, இந்த படத்தை பாருங்க. வெரி குட், வெரி குட், கரெக்டா சொன்னேன். ஒருத்தங்க ஓடுறாங்க. அவங்க ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது? வெரி குட், அவங்க சாப்பிடக்கூடிய உணவு, அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுலேருந்து அவங்களுக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அதே போல பக்கத்தில் அப்படியே பாருங்க, என்னென்ன இருக்கு? வேதி ஆற்றல். வெரி குட். அந்த வேதி ஆற்றல் என்னென்ன ஆற்றலாக மாற்றம் அடைஞ்சிருக்கு? ஒரு ராக்கெட் படத்தை பார்க்குறீங்களா? அந்த ராக்கெட் படத்தில் எப்படி இருக்கு?
வேதி ஆற்றல் ஒரு இயக்க ஆற்றல். ராக்கெட் மேலே செல்கிறது. ராக்கெட் மேலே செல்கிறது என்பது ஒரு இயக்க ஆற்றல். அப்போ அந்த வேதி ஆற்றல் இயக்க ஆற்றலாக இங்கே மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. அதே போல மற்றொன்று பாருங்க, வேதி ஆற்றல். இந்த வேதி ஆற்றல் என்ன ஆற்றலா மாறி இருக்கு? நீங்க இப்ப டிவி பார்க்குறீங்க இல்லையா? அந்த டிவியில கூட பார்த்தீங்கன்னாக்க, என்னென்ன ஆற்றல்லாம் நீங்க பார்க்கணும், டிவியில பல வகையா ஃபர்ஸ்ட்டு மின்னாற்றல் இருக்கும். அந்த மின்னாற்றல் என்னென்ன வகையான ஆற்றல பார்க்கலாங்க? ஒளி ஆற்றல். வெரி குட். ஒண்ணு. மற்றொன்று இன்னொரு ஒளி ஆற்றல். ஓகே. வெரி குட், வெரி குட். இந்த மாரி பல்வேறு வகையாக மாற்றங்களாக பார்க்கிறோம். அதே மாரி இன்னொன்னு குடுக்கு பாருங்க. வேதி ஆற்றல். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்றீங்க இல்லையா? அந்த மொபைல் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னாக்க, என்னென்ன ஆற்றல் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய பேட்டரி, அந்த பேட்டரியில என்ன ஆற்றல் இருக்குது? வேதி ஆற்றல். வெரி குட். அதே போல வேதி ஆற்றல் இப்ப கார்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்டரி எல்லாம் இருக்கும். பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த பேட்டரி இயங்குவதற்கு இந்த மாதிரியான வேதி ஆற்றல்கள் மின் ஆற்றல்களாகவும் இயக்க ஆற்றல் கொடுக்கிறது. இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக காற்று ஆற்றல். காற்று ஆற்றல். காற்று பெற்றிருக்கக்கூடிய ஆற்றலை நாம் காற்று ஆற்றல் என்று கூறுகிறோம். இல்லையா? காற்று பெற்றிருக்கும் ஆற்றல் காற்று ஆற்றல் என்று நாம் கூறலாம். இது எங்கே பார்த்திருப்பீங்க? காற்றாலை. வெரி குட், வெரி குட், வெரி குட். காற்றாலை. கரெக்டா சொன்னீங்க. காற்றாலை. அந்த காற்றாலை இயங்கும் விதம் இது காற்றாற்றல். இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு செயல்பாடு நீங்கலாம் உங்க ஸ்கூல் எக்ஸிபிஷன் அப்பலாம் செஞ்சிருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் ஸ்கூல் எக்ஸிபிஷன் அப்ப செஞ்சிருப்பீங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? காற்றாலை. அந்த காற்றாலை இயங்கும் விதம் அதிலிருந்து நம்மளுக்கு என்ன பெறப்படுகிறது பார்க்கலாமா? பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காற்றாலை மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இத பாருங்க. இதில எப்படி? இப்ப இந்த காற்றாலை பாருங்க சுத்துது. இல்லையா? நல்லா சுத்துதா இல்ல நம்மளுக்கு? இப்ப இதில நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இந்த காற்றாலை மூலமாக நம்மளுக்கு மின்சார ஆற்றல் பெற முடிகிறது. இல்லையா? பாருங்க. இந்த காற்றாலை, இந்த காத்தாடி சுத்துறது மூலியமா நம்மளுக்கு மின்சார ஆற்றல் பெற முடிகிறது. இல்லையா? இத நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் அப்ப செஞ்சு மகிழ்ந்திருப்பீங்க. இல்லையா? வெரி குட். ஓகே. இப்போ அடுத்ததாக வெப்ப ஆற்றல். என்னது? வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் முதல்ல வெப்ப ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெப்ப ஆற்றல் என்பது ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிலுள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அதிர்வடைந்து ஒரு விதமான ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த ஆற்றல் தான் வெப்ப ஆற்றல் என்று கூறுவோம். இல்லையா? ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிலுள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் இவை இரண்டும் அதிர்வடைந்து ஒரு விதமான ஆற்றலை வெளிப்படுத்தும். இதுதான் வெப்ப ஆற்றல் என்று நாம் கூறுகிறோம். புரிஞ்சிட்டீங்களா? ஓகே. இந்த வெப்ப ஆற்றலுக்கு உதாரணமாக நம்ம என்னென்ன சொல்லலாம்? வெரி குட், வெரி குட். டீசல். கரெக்டா சொன்னீங்க. டீசல். அடுத்தது எரிபொருள். வெரி குட். டீசல், பெட்ரோல், அடுப்பு. வேற ஏதாச்சும் இந்த வெப்ப ஆற்றலுக்கு வேற ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அனல் மின் நிலையம். கரெக்ட். வெரி குட், வெரி குட். அனல் மின் நிலையம். இந்த மாதிரி பல உதாரணங்களை வந்து நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். பாருங்க. இப்போ இந்த படத்துல கூட பார்த்துருப்பீங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்ப ஆற்றலுக்கு இங்க நம்ம கொடுக்கப்பட்டுள்ள என்ன? சமைக்கிறோம். ஓகே, ஓகே, ஓகே. சமைப்பது. இங்க இந்த சமையலுக்கு தேவையானது ஒரு வெப்ப ஆற்றல். அதே போல பக்கத்துல இருக்கிற படத்தை பாருங்க. அந்த பக்கத்துல இருக்கிற படத்துல என்ன இருக்கு? அனல் மின் நிலையம் இருக்கு இல்லையா? வெரி குட், வெரி குட். வெரி குட். அந்த அனல் மின் நிலையத்தில் என்ன ஆற்றல் வெளியிருக்குது? வெப்ப ஆற்றல். இல்லையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். அடுத்ததாக வேதி ஆற்றல். என்னது? வேதி ஆற்றலை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். வேதி ஆற்றல் என்றால் என்ன? அணுக்கள் ஒருங்கிணைந்து வேதிப்பொருட்களை உருவாக்கும் பொழுது வேதி ஆற்றலானது அவற்றுள் சேமித்து வைக்கப்படுகிறது. அதாவது அணுக்கள்லாம் ஒன்றிணைந்து வேதிப்பொருட்களை உருவாக்கும் போது அந்த வேதி ஆற்றலானது அவற்றுள் சேமித்து வைக்கப்படுகிறது. இதுதான் வேதி ஆற்றல் என்று நாம் கூறுவோம். சரியா? இந்த வேதி ஆற்றல் வேற எங்கேயாச்சும் நம்மளுக்கு மின்கலன், பேட்டரி. வெரி குட், வெரி குட். மின்கலன், பேட்டரி சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது நிலக்கரி. வெரி குட், வெரி குட். நிலக்கரி. கரெக்ட். அடுத்தது
இங்கேயும் நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆ வெரி குட். இப்போ ஆற்றல் அழிவின்மை விதியினுடைய ஒரு சின்ன செயல்பாடை பார்க்கலாமா? ஓகே. இங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல இப்போ சுவிட்ச் போடுறேன். இந்த சுவிட்ச் போடுறதுன்றது நமக்கு மின்னாற்றல். இந்த மின்னாற்றல் இப்போ என்ன ஆகுது? ஒளி ஆற்றல். அடுத்தது அதே போல இந்த மின்னாற்றல் இந்த இடத்துல என்ன மாறிச்சு இப்போ? லைட் எனர்ஜி. வெரி குட். இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஒளி ஆற்றலாக மாறுகிறது. அதே போல தான் இந்த இடத்துலையும் சவுண்ட் எனர்ஜி, ஒளி ஆற்றலாக மாறுகிறது. இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆற்றலுக்கு அழிவும் கிடையாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இல்லையா? இந்த ஆற்றல் வந்து ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலையாக மாற்றமடைகிறது. சரியா? புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோன்றது இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் கார்டு காமிப்பேன். அதை கரெக்டாக நீங்கள் பொருத்தமாக சொல்ல முடியுமா பாருங்க. இதோ இது என்ன? வேதியாற்றல். வேதியாற்றல். வேதியாற்றல் மின்கலம். வெரி குட். புரியுதா? வேதியாற்றல் மின்கலம். அடுத்ததாக இது கரெக்டாக பொருத்தம். மின்னாற்றல். மின்னாற்றல் இது வெரி குட். மின்விசிறி. கரெக்டாக சொன்னீங்க. மின்னாற்றல் மின்விசிறி. வெப்பாற்றல் அடுப்பு. வெரி குட் வெரி குட். வெப்ப ஆற்றல் அடுப்பு. அடுத்ததாக ஒளியாற்றல் சூரியன். வெரி குட். ஒளியாற்றல் சூரியன். நிலையாற்றல் நீர்த்தொட்டி இல்லையா? நிலையாற்றல் நீர்த்தொட்டி. பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் பல வகையான ஆற்றல்களை நம்மளை சுற்றி அன்றாட வாழ்வில் பல வகையான ஆற்றல்களை நீங்கள் காண முடியும். அதே போலதான் ஆற்றல் மறுபடியும் சொல்றேன், ஒரு வகையிலிருந்து மற்றொரு வகைக்கு மாற்றமடையும். ஓகேவா? இப்போ நீங்க ஆற்றல் பத்தி பார்த்துக்கிட்டீங்க, ஆற்றலினுடைய வகைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆற்றல், காற்றாற்றல், இந்த மாதிரி பல வகையான ஆற்றல்களை பற்றியும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம முன்ன செஞ்ச இந்த சின்ன சின்ன செயல்பாடுகள் மாதிரியெல்லாம் ஆற்றலுக்குரிய செயல்பாடுகளை செய்து கவனமாக பெற்றோருடன் வெரி குட். பெற்றோரோட பாதுகாப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு நீங்கள் மகிழ்ச்சி அடைங்க. ஓகேவா? இப்போ நம்ம உங்களுக்குரிய செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். பக்கம் எண் 26 எடுத்துக்கோங்க. பக்கம் எண் 26 பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்குரிய செயல்பாடு கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த செயல்பாடுகளை ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் செஞ்சு உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் காண்பிக்க வேண்டும். முதல் செயல்பாடு என்ன பாருங்க. யாராச்சும் படிக்க முடியுமா? படிக்கலாமா? மான் ஒன்று வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு வேடன் அதனை நோக்கி அம்பு எய்கிறான். இரண்டாவது பாயிண்ட், சிறுவன் ஒரு பந்தினை தரையில் உதைத்து செல்கிறான். படிச்சீங்களா? இந்த இரண்டு நிகழ்வுகளில் என்ன ஆற்றல் தொடர்புடையவை என்பதை நீங்கள் அட்டவணைப்படுத்த வேண்டும். கவனமா பாருங்க. ரெண்டு வகையான நிகழ்வுகளிலும் எந்த ஆற்றல் தொடர்புடையது என்பதை அட்டவணைப்படுத்தி உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் காண்பிக்க வேண்டும். இப்போ உங்களுக்குரிய அடுத்த செயல்பாடு பாருங்க. பக்கம் எண் 27 பாருங்க. இருக்கா? வெரி குட். என்ன? ஜோடி சேர்க்கவும்ன்ற தலைப்பில் கொடுத்திருப்பாங்க. அந்த ஜோடி சேர்க்கவும் என்ன? நிலையாற்றல், வேதியாற்றல், மின்சாரமணி, ஆற்றல், நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர், ஒளி ஆற்றல், மின்கலம் கொடுக்கப்பட்டுள்ளதா? இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை நீங்கள் சரியானதாக ஜோடி சேர்க்க வேண்டும். ஆற்றல்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்க, ஆற்றலுடைய வகைகள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறது நல்லா உள்ள வாங்கிட்டீங்க இல்லையா? இப்போ நீங்க அதை வைத்து கவனமாக இதை ஜோடி சேர்க்க வேண்டும். செய்வீங்களா? அடுத்த செயல்பாடு பார்க்கலாமா? உங்களுக்குரிய மூன்றாவது செயல்பாடு, அதுவும் பார்த்தோன்னா அதே பக்கத்தில் பக்கம் 27 கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா? அது என்ன? மின்னாற்றல் உற்பத்தி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களை குறிப்பிடுக. கொடுத்துருக்காங்களா? வெரி குட். அந்த கேள்வி கவனமா படிங்க. மின்னாற்றல் உற்பத்தி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களை குறிப்பிடுக.
என்னென்ன நிலையங்கள்? மூன்று பாருங்க. அணுமின் நிலையம், நீர்மின் நிலையம், அனல் மின் நிலையம். எங்கெங்கெல்லாம் உள்ளது அப்படின்றத நீங்க சரியா எழுதி நீங்க உங்களுடைய ஆசிரியரிடத்தில் காண்பிக்க வேண்டும். என்னென்னு தெரியலீங்களா உங்களுக்கு? அணுமின் நிலையம் எங்க உள்ளது, நீர்மின் நிலையம் எங்க உள்ளது, யாரும் சொல்ல முடியுமா? அது ஒன்னே ஒன்று மட்டும். நீர்மின் நிலையம் மேட்டூர். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதே போலதான் அணுமின் நிலையமும் அனல் மின் நிலையமும் எங்கு உள்ளது என்பதை நீங்கள் இந்த கொடுக்கப்பட்ட அட்டவணையில நீங்க எழுதி இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் எழுதி உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் இதை காண்பிக்க வேண்டும். கவனமாக இது ஒவ்வொருத்தரும் இந்த குறிப்பெடுத்து இந்த குறிப்பேடுகளில் எழுதி நீங்க எல்லா செயல்பாடுகளும் உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் காண்பிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் 6ஆம் நாளுக்குரிய பாடத்தை பார்க்க போறோம். இந்த 6ஆம் நாளுக்குரிய பாட தலைப்பு என்ன? உடல் உறுப்பு மண்டலங்கள். பக்கம் எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புத்தகத்தில் பாருங்க. இந்த பக்கம் எண் 28 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? இப்போ அதுல உடல் உறுப்பு மண்டலங்கள் இருக்கா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரெடியா? இப்போ இதனுடைய கற்றல் விளைவுகள் என்ன? நரம்பு மண்டலத்தின் பணிகளை படத்தொகுப்பு மூலமாக அறிந்து கொள்ளுதல். அடுத்ததாக சுவாச மண்டலம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் இணைய செயல்பாடுகள் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நரம்பு மண்டலத்தின் பணிகளை கடத்தல், ஒருங்கிணைத்தல் போன்றவை எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நரம்பு மண்டல மாதிரியை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னன்னு பாருங்க. எலும்பு மண்டலம். வெரி குட், வெரி குட், வெரி குட். எலும்பு மண்டலம் தெரியுதா? எலும்பு மண்டலத்தை பார்த்துருக்கீங்களா? உங்க ஸ்கூல்ல அறிவியல் ஆய்வகத்தில் வச்சிருப்பாங்களே, எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? வெரி குட். எலும்பு மண்டலம். நம்ம உடம்புல எத்தனை எலும்புகள் உள்ளதுன்னு சொல்ல முடியுமா? 206. வெரி குட், வெரி குட், வெரி குட். 206, மொத்தம் 206 எலும்புகள் உள்ளன. சரியா? இதே போலதான் இந்த எலும்பு மண்டலத்தை போன்றுதான் நாம் நரம்பு மண்டலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெடியா? சரி. இந்த நரம்பு மண்டலத்தில் நாம முதல்ல பார்க்கக்கூடியது நியூரான். ஒரு மனிதனின் நரம்பு மண்டலம் நியூரான்கள் அல்லது நரம்பு செல்களால் ஆனது. நியூரான்கள் நமது உடலில் மிக நீண்ட செல்லாகும். நியூரான்கள் நரம்பு திசுவின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டின் அடிப்படை அலகாகும். இவை உடலின் உட்பகுதியில் அல்லது வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய தூண்டல்களை பெறும் திறனுடையவை. அடுத்ததாக மேலும் உடலின் பல்வேறு பாகங்களுக்கு செய்தியை அனுப்புகின்றன. பல நரம்பு நார்கள் இணைப்பு திசுக்கள் மூலம் ஒன்றாக இணைந்துள்ளன. அடுத்ததாக மூளை. இது பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அறிவியல் ஆய்வகத்தில் இந்த மாதிரி ஒரு மூளை மாடல்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? மூளை நம்மளுடைய உடலின் அனைத்து செயல்பாட்டுகளையும் கட்டுப்படுத்தும் மையமாகும். நம்மளுடைய உடம்புல அனைத்து செயல்பாட்டையும் கட்டுப்படுத்தும் மையம். மனித மூளையானது 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பகுதியாக பிரிக்கப்படுகிறது? 3 பகுதிகள். வெரி குட். என்னென்னு சொல்ல முடியுமா? முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. சரியா? வெரி குட். இப்போ ஃபர்ஸ்ட் முன்மூளை. இதுதான் நம்ம முன்மூளைன்னு சொல்ல போறோம். முன்மூளை பகுதி. இந்த முன்மூளையானது பெருமூளை மற்றும் டயான்சிபாலன் என்பவைகளால் ஆனது. சொல்லுங்க பார்க்கலாம். முன்மூளையானது பெருமூளை மற்றும் டயான்சிபாலன் என்பவைகளால் ஆனது. அடுத்தது நடுமூளை. இது தலாமிஸிற்கும் பின்மூளைக்கும் இடையில் அமைந்திருக்கும். அடுத்தது பின்மூளை. பின்மூளையானது சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம் ஆகிய 3 பகுதிகளை கொண்டது. சொல்லுங்க பார்க்கலாம். பின்மூளையானது சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம் ஆகிய 3 பகுதிகளை கொண்டது. அடுத்ததாக தண்டுவடம். தண்டுவடமானது குழல் போன்ற அமைப்பாக முதுகெலும்பின் உள்ளே முள்ளெலும்பு தொடரின்
நரம்பு குழலுக்குள் அமைந்திருக்கும். இவை 3 சவ்வுகளால் மூடப்பட்டுள்ளது. தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் முன்னும் பின்னுமாக கடத்தக்கூடியது. புரிகிறதா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தண்டுவடமானது மூளைக்கும் நம்மளோட பிற உணர்ச்சி நரம்புகளுக்கும் இடையே நம்மளோட உணர்வு தூண்டல்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சூடான ஒரு பொருளை நம்ம தொட்டு சூடாக இருக்குது அப்படின்னு நம்ம கை எடுக்கணும் இல்லை. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நெருப்பு குச்சியோ இல்லை ஏதாச்சும் நீங்கள் தெரியாமல் ஒருத்தர் எங்கே பட்டுச்சுன்னா கூட திடீர்னு என்ன பண்ணுறீங்க, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கை எடுக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு தெரியாமல் அடிச்சிட்டாலோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் உங்களை கிள்ளுனாங்கன்னா, ஏய் ஏன்டா இப்படி கிள்ளுற அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதுதான் உணர்ச்சி தூண்டுதல். நம்ம உடம்புல சில சமயம் நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட கோவப்படுறீங்க இல்லையா? சில சமயம் சந்தோஷம் அடைக்கிறீங்க. ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகள் மாறி மாறி நம்ம உடம்புலேருந்து நம்மளுக்கு, அதுதான் உணர்ச்சி தூண்டுதல். அப்போது தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் முன்னும் பின்னுமாக கடத்தக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக இது என்னன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? என்ன? சிறுநீரகம். வெரி குட். சிறுநீரகம் இல்லையா? இது சிறுநீரகம். சிறுநீரகம் என்பது யூரியா போன்ற கழிவுப் பொருட்களை நம்முடைய இரத்தத்திலிருந்து பிரித்து நீருடன் கலந்து வெளியேற்றக்கூடிய ஒரு உடல் உறுப்பாகும். சொல்லுங்க பார்க்கலாம். சிறுநீரகம் என்பது யூரியா போன்ற கழிவுப் பொருட்களை நம்முடைய இரத்தத்திலிருந்து பிரித்து நீருடன் சேர்த்து சிறுநீராக வெளியேற்றும் ஓர் உறுப்பாகும். இதுதான் சிறுநீரகம் என்று நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த சிறுநீரகத்தினுடைய என்னென்ன கொடுப்பார். இந்த சிறுநீரகம் முதல்ல நம்மளுக்கு எந்த இடத்துல அமைந்திருக்குது? எங்க? வெரி குட். தண்டுவடத்துடைய அடிப்பகுதியில் நம்மளுக்கு இந்த சிறுநீரகம் அமைந்துள்ளது. சிறுநீரகம் வலது சிறுநீரகம், இடது சிறுநீரகம் என்று 2. அந்த இரண்டிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சிறுநீர் குழாய் இணைப்போடு இருக்கும். அந்த இணைப்பு எங்கே போய் முடியுது? எதோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சிறுநீர் பை. இந்த சிறுநீர் பையோடு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க சிறுநீர் புறவழி பகுதி இருக்கும். இப்போ நாம முன்ன சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய யூரியா போன்ற கழிவுப் பொருட்கள் நம்ம ரத்தத்திலிருந்து பிரித்து நீரோடு சேர்த்து சிறுநீராக முதல்ல பார்த்தீங்கன்னாக்க சிறுநீரத்திலிருந்து சிறுநீர் குழாய் வழியாக சிறுநீர் பையில் சேமித்து வைக்கப்படுகிறது. அதன் பிறகு சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் புறவழி பகுதி வழியாக வெளியேற்றம் அடைகிறது. இதுதான் இந்த சிறுநீரகத்தின் செயல்பாடு. மூளை மற்றும் தண்டுவடம் எவ்வாறு தொடர்புடையது? இரண்டுமே. மூளை மற்றும் தண்டுவடத்தில் இருந்து உருவாகும் நரம்புகள் பிற அமைவு நரம்பு மண்டலத்தை உருவாக்கும். மூளையிலிருந்து உருவாகும் அந்த நரம்புகள் மூளை நரம்புகள் அல்லது கபால நரம்புகள் என அழைக்கப்படும். என்ன பெயர் சொன்ன? கபால நரம்புகள் என்று அழைக்கப்படும். தண்டுவடத்திலிருந்து உருவாகும் நரம்புகள் தண்டுவட நரம்புகள் என்று அழைக்கப்படும். மனிதர்களின் மூளையிலிருந்து 12 இணை கபால நரம்புகள் உருவாகின்றன. நம்ம ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? மனிதனின் மூளையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க 12 இணை கபால நரம்புகள் உருவாகின்றன. தண்டுவடத்திலிருந்து 31 இணை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன. சரி மாணவர்களே, இப்போ நம்ம முதல்ல இருந்து என்னென்ன பார்த்தோம்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? வெரி குட். நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலத்தில் என்ன பார்த்தோம்? நியூரானுடைய அமைப்பு. அடுத்ததாக என்ன பார்த்தோம் நம்ம? மூளை. வெரி குட். மூளை எத்தனை பகுதிகளாக இருக்குன்னு சொன்ன நம்ம? 3 பகுதிகளாக இருக்கு. என்னென்ன மூளை? 3 பகுதிகள். நடுமூளை, முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. கரெக்டாக சொன்னீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். கரெக்டாக சொன்னீங்க. அடுத்ததாக என்ன பார்த்தோம் நம்ம? தண்டுவடம். தண்டுவடத்தை பற்றி பார்த்தோம். கடைசியாக ஒன்று பார்த்தோமே, சிறுநீரகம். வெரி குட். சிறுநீரகத்தை பற்றி பார்த்தோம். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன செயல்பாடு கொடுக்குறேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு படத்தை காமிக்கிறேன். இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் கீழே கொடுக்கப்பட்ட இந்த அட்டவணையில் உள்ள வார்த்தையின் பெயரை கூறாமல் வார்த்தையில்
அச்சடிக்கப்பட்டுள்ள நிறத்தை சரியாக கூற வேண்டும். யாராச்சும் ட்ரை பண்ணீங்களா? புரிஞ்சா இது என்னன்ட்டு? இந்த அட்டவணையில் வார்த்தைகள் பெயரை சொல்லக்கூடாது, பெயர் சொல்லக்கூடாது. இதில் கொடுக்கப்பட்டுள்ள நிறத்தை சரியாக கூற வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். டக்கு டக்குன்னு யார சொல்லுங்க. நீலம் பச்சை கலர், ஆரஞ்சு சிகப்பு கலர், வெரி குட். சிவப்பு பச்சை கலர், வெரி குட். மஞ்சள் சிகப்பு நிறம், நல்லா பாருங்க. மஞ்சள் பச்சை, வெரி குட் வெரி குட். மஞ்சள் பச்சை நிறம். நீலம் சிகப்பு நிறம், வெரி குட், கரெக்டா. என்ஜாய் பண்ணீங்களா? பிடிச்சிருக்கா இந்த விளையாட்டு? நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு அட்டவணைப்படுத்தி நீங்கள் இந்த மாதிரி கலர் கலராக எடுத்து உங்கள் பெற்றோர்கள் இடத்துல உட்காந்துட்டு இப்போ நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி கரெக்டாக சொல்லி நீங்கள் விளையாடுங்க. இது எதற்காகனாக்க உங்களுடைய பிரெயின் பவர், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர், இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறது. இது நீங்கள் செய்து பழகுங்க. அடுத்தது மாணவர் செயல்பாடுகள். பக்கம் எண் 29, 30 இந்த 2 பக்கத்திலும் கொடுத்துருப்பாங்க. முதல்ல 29 பக்கம் பாருங்க. மாணவர்கள் ஒவ்வொருவரையும் சிறுநீரக படம் வரையணும். நீங்க பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம காமிச்சல சிறுநீரகம், அந்த சிறுநீரகம் படம் நீங்க வரைஞ்சி அதனுடைய பாகங்களை பற்றி தெளிவாக எழுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நோட்டில் தெல்ல தெளிவாக படத்தையே வரைய வேண்டும், பாகங்களையும் குறிக்க வேண்டும். அந்த பாகங்களை குறித்து நீங்கள் உங்கள் ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். மற்றொரு செயல்பாடும் இருக்குது. அது என்னன்னாக்க நீங்கள் இந்த சிறுநீரக பணிகளை குறித்து ஒரு கட்டுரை மாதிரி எழுத வேண்டும். நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த சிறுநீரக பையிலேருந்து எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிறுநீரகம் பார்த்தோன்னா அது சிறுநீர் குழாய் வழியாக அந்த இறப்பையில் சேமிக்கப்பட்டு பிறகு சிறுநீர் புற வழியாக வெளியேற்றுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இல்லை, இதை நீங்கள் தெளிவாக ஒரு கட்டுரை போன்று எழுத வேண்டும். இதை எழுதி இவற்றையெல்லாம் உங்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாத்தையும் தவறாமல் நீங்கள் எழுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பேட்டுகளில் தவறாமல் எழுத வேண்டும். எழுதி உங்கள் ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் காண்பித்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் மாணவர்களே. சரியா? நல்லா பார்த்தீங்களா? கிளாஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு அறிவியல் என்றாலே ஆனந்தம். எல்லாரும் கண்டிப்பாக ஆனந்தம் அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்களோட பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.